அரசியல் ஆரம்பிக்கலாமா? அரசியலுக்காக பதிவு செய்வதில்லை. இது மக்களுக்காக, மக்களின் நலன் கருதி மட்டுமே இங்கு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து துறைகளுக்குமே முழுமையான விலை நிர்ணயம் கொண்டு வரும்போது, ஒரு முழுமையான ஒரு கட்டாய சட்டம் ஏற்படுத்தும் போது, வரியில்லா தேசமாக இந்திய தேசம் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒரு நல்ல அமைப்பாக அமைக்கப்படும். கல்வியானாலும், அது வர்த்தகமானாலும், விவசாயமானாலும், தொழில் உற்பத்தியானாலும், எந்த ஒரு முகவர் இல்லாமல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்து அல்லது அரசே நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டணம் முழுமைப்படுத்தும் போது, இங்கு எந்த ஒரு அந்த விலையேற்றம் அல்லது கட்டணம் மிகப்பெரிய கட்டணமாக இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் அதிகபட்சமாக அந்தந்த பள்ளிகளுக்குரிய கட்டணம் மிகப்பெரிய அளவில் வாங்கி கொண்டிருக்கும் அனைத்தையுமே தடுத்து முழுமையாக அரசு நியமனம் செய்யக்கூடிய அந்த கட்டணம் வாங்கக்கூடிய கட்டாய சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அதே மாதிரி பாடத்திட்டமும் முழுமையாக ஒரே மாதிரியான பாடத்திட்டம், நம்மளுடைய அரசு பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய அதே பாடத்திட்டம் முழுமையாக அனைத்து குழந்தைகளுக்குமே ஒரு சமநிலையாக கொண்டு வரும்பொழுது, இன்றைக்கு நீட் தேர்வு போன்ற அனைத்துக்குமே ஒரு முழுமையான தீர்வாக, ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கப்படும். உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அரசு முழுமையாக நிர்ணயம் செய்யும்போது, இன்றைக்கு தேவையற்ற ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள பணக்கார வர்க்கங்களுக்கு ஒரு மாதிரியான பொருட்கள் கிடைக்கின்றது. ஏழை மக்களுக்கு தரமற்ற பொருட்கள் கிடைக்கின்றது அதே விலையில். இந்த ஏற்றத்தாழ்வை நாம் முழுமையாக நீக்கம் செய்து நிலையான ஒரு மதிப்பீடு அரசு கட்டாயப்படுத்தும் போது, அரசுக்கும் முழுமையான ஒரு வருமானத்தை, ஒரு நல்ல முழுமையான ஒரு நல்ல ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். ஒவ்வொரு துறையிலுமே மக்களுடைய வேலை நிர்ணயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக, ஒரு எளிய மக்களை, பணக்கார வர்க்கம், அதுவும் அந்த 30% மக்கள் அந்த 70% மக்களை நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டாயத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலை வாய்ப்பை முழுமையாக அரசாங்கம் நிர்ணயம் செய்யும்போது, சம்பளம், ஓய்வூதிய திட்டம், அவர்களுடைய காப்பீடு, அவர்களுக்குரிய அந்த கடன் அமைப்பு, குறைந்த வட்டியில், இது போன்ற அனைத்தையுமே சீர்திருத்தம் செய்யும்போது ஒரு நல்ல நம்மளுடைய இந்திய தேசமாக அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை மேலை நாடுகளுக்கு நேரடியாக முகவர்கள் இல்லாமல் அங்கு அந்த அரசுக்கு உட்பட்ட விதிமுறைப்படி நல்ல வர்த்தகம் செய்ய முடியும். நன்றி.